நம்ம ரெயின்போ ஹாஸ்பிட்டலோட உயிர் ஃபர்டிலிட்டி கிளினிக்கை நம்ம சீஃப் கெஸ்ட் நயன்தாரா மேடம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த உயிர் ஃபர்டிலிட்டி கிளினிக் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எதுக்காக, யாருக்காக அப்படின்னா நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்காக. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் 1.4க்கு கீழே போயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களோட பெர்சன்டேஜ் 1.6 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம சீர் செய்யணும் அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொருத்தவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் நம்ம யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காகத்தான் இந்த உயிர் ஃபர்டிலிட்டி கிளினிக்கை இனிஷியேட்டிவா லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபர்டிலிட்டி அப்படின்னாலே ஐவிஎஃப் பத்தினது மட்டும் இல்லாம, பிரெக்னன்சி பத்தினது மட்டும் இல்லாம, ஒவ்வொருத்தரோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை பத்தின ஒரு அவேர்னஸ், ஒவ்வொருத்தரோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பத்தி இந்த உயிர் ஃபர்டிலிட்டி கிளினிக் மேம்படுத்தும். நிறைய பேர் வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்னாலே நமக்கு கிளினிக் போனாலே வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் சொல்லிடுவாங்க, அதுதான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதை மாற்றுறதுக்கு தான் மெயினாக இந்த லான்ச்சு. ஸோ இது மூலயமா நமக்கு நிறைய யங் கப்பிள் வந்து நமக்கு இப்படி ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் சரி பண்ணிக்கிட்டா நமக்கு சக்ஸஸ் நல்லா இருக்கும், அதாவது ப்ரெக்னென்சி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவுபடுத்துறதுக்கு தான் மெயினாக இந்த கிளினிக்கு. ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து அதாவது அவங்களோட ஃபர்டிலிட்டி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் எப்படிங்கிறது நிறைய தெரியல. இவன் சோஷியல் மீடியாவில் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் இருந்தாலும் அது எல்லாமே எனக்கு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அதை மாற்றுறதுக்காகவும் தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம்.